ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக மக்களுக்கு சட்டம், கேஸ் லாஸ், அதாவது சட்டத்தின் மூலியமாக வர வழக்கின் மூலியமாக வர சட்டங்கள், ப்ரொசீஜர்ஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ரொசீடிங்ஸ், இது எல்லாமே வந்து மக்களுக்கு சட்டப்பூர்வமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதன் மூலமாக வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பெறலாம். அதன் மூலமாக உடனுக்குடன் சட்டத்தை வந்து புதுமையான விஷயங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், மக்கள் வந்து சட்டத்தை தெரிந்து கொள்வார்கள். அது மிக்க பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா வந்து பேட்டன்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, 1970. அதாவது அறிவுசார் சொத்துக்கள் காப்புரிமை சட்டம். அதாவது காப்புரிமை சட்டம் அப்படிங்கிறது 1970 வந்து இயற்றப்பெற்று அதற்கு பிற்பாடு வந்து பல திருத்தங்களை வந்து கொண்டு வந்தார்கள். பல வருடங்கள் வந்து சில திருத்தங்களாக வந்து உருப்பெற்று இப்பொழுது வந்து அந்த காப்புரிமை சட்டம் வந்து பேட்டன்ட் ஆக்ட் 1970 வந்து இருக்குது. அந்த பேட்டன்ட் ஆக்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது பேட்டன்ட் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு அறிவுசார் சம்பந்தமாக அறிவுசார் உரிமைகளை பெறுவதற்கு வந்து பதியக்கூடிய வகையில் அந்த அறிவுசார்வை, அதாவது அறிவுசார் அப்படின்னா ஒரு புதுமையை கண்டுபிடித்தல். ஒரு புதுமையை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு மிஷின்ஸ் கண்டுபிடிக்கிறது, அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு புதுமையான இன்வென்ஷன், ஏதாவது ஒரு ராக்கெட் கண்டுபிடிக்கிறது, அப்படி இல்லாட்டி ஏதோ ஒரு சின்ன பொருள், ஏதோ ஒன்று அது வரைக்கும் கண்டுபிடிக்காத ஒரு பொருளாக இருக்கலாம், பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடாது. அந்த அதுக்கு முன்பாடு வந்து கண்டுபிடித்தது அதே கண்டுபிடித்தது போலவே இதுக்கு முன்பாடு வந்து பதிவு செய்யாமல் இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கண்டுபிடிப்பை வந்து கண்டுபிடித்து அதை பதிவு செய்வது, அதை வந்து அதன் மூலமாக வந்து வருவாயை ஈட்டுவது, அதை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பேட்டன்ட் ஆக்ட் 1970 வந்து சொல்லுது. இது வந்து பதிவு செய்வதை கட்டாயப்படுத்துவது வந்து அவர்களுடைய காப்புரிமைகள், அதாவது அந்த உரிமையை காத்து அவர் அறிவை வந்து பயன்படுத்தி ஒரு புதுமையை கண்டுபிடித்ததை வந்து அந்த உரிமையை அவருக்காக வந்து ரிசர்வ் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் வந்து இந்த சட்டம். ஏன்னா அவர் ஒரு இன்வென்ஷன், அவருடைய அறிவை பயன்படுத்தி கண்டுபிடித்ததுக்கு பிற்பாடு அதை வேறு ஒருவர் அதை வைத்து பணம் சம்பாதிக்க கூடாது என்பதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது இந்த பேட்டன்ட் ஆக்ட். அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா, நாம் வந்து ஒரு புதுமையை கண்டுபிடிக்கும் பொழுது அந்த புதுமையை வந்து பதிவு செய்ய வேண்டும். அது எங்கே பதிவு செய்யணும்னா, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸில் பேட்டன்ட்டில் வந்து பதிவு செஞ்சால் வந்து உங்களுக்கு வந்து அந்த பதிவு உங்களுக்கு சார்ந்தது அப்படின்னு ஆகிட்டாங்கன்னா, அது வந்து திருப்பி வந்து நீங்கள் வேறு யாரும் வந்து அந்த இதை வந்து உரிமை கொண்டாடவோ அதன் மூலியமாக பணத்தை சம்பாதிக்கவோ அந்த ஒரு மிஷினை வந்து அதே போல் தயாரித்து அதனை விற்பனை செய்யவோ தடுக்கிறது. அப்படி அதை மீறியும் செய்தார்கள் என்றால் அது வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் த பேட்டன்ட்டில் வந்துடும் டிசைனில். அப்போ வந்து அதன் மூலமாக வந்து பதிவு செய்யப்பட்ட பின்பு அதை பயன்படுத்தி வேறொருவர் வந்து சம்பாதிக்கிறார் என்றால் அந்த சம்பாத்தியத்தை நாம் திரும்பி பெறுவதற்கு நீதிமன்றம் மூலமாக வழக்கு தொடுத்து நாம் அதை நிரூபித்து நம்மளுடைய பேட்டன்ட் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், இந்தியாவில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், ஃபாரின் கண்ட்ரியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம், இந்த பேட்டன்ட் எங்களுடைய பேட்டன்ட்டு, வேற ஒருவர் வந்து அந்த பேட்டன்ட்டையே வந்து கையாண்டு அதை வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வழக்கு போட்டு இது பண்ணிடலாம். உதாரணமாக நம்ம ஒன்று சொல்லலாம், என்னென்னா இப்போ வந்து ஐஃபோன் இருக்குது. அந்த ஐஃபோன்ஸை வந்து ஒவ்வொரு டிசைன் பண்ணுறாங்க. அந்த டிசைன்ஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேர்ல்டு லெவலில் வந்து பேட்டன்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி அந்த டிசைன்ஸை வந்து அவங்களுடைய டிசைன்ஸாக வந்து மாற்றி கொள்கிறார்கள். அதை உறுதிப்படுத்துகிறார்கள். அவர்களுடைய காப்புரிமை அறிவை வந்து ஸ்திரத்தன்மைப்படுத்துவதற்காக வந்து அந்த இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸில் வந்து அந்த டிசைனை பதிவு செஞ்சிடறாங்க. அது பதிவு செய்த பிற்பாடு அது அவங்களுடைய அறிவுசார் சொத்தாக மாறிவிடும். அந்த டிசைனை வந்து நீங்கள் காப்பி பண்ணி இல்லை அதையே அந்த ப்ராடக்ட் அப்படியே வந்து வேற ஒரு இதில் கொண்டு வந்து வச்சீங்க அப்படின்னா வந்து அந்த இதை வந்து நீங்கள் அப்போ தான் வந்து இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் ஆஃப் பேட்டன்ட் டிசைன்ஸ் வந்து வந்துடும். அப்போ வந்து நீதிமன்றத்துக்கு சென்று நீங்கள் வந்து அதனுடைய
அவர்கள் நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி பதிவு செய்த ஒரு டிசைனை வந்து தெரியாமல், அதாவது பறித்து அதன் மூலமாக சம்பாதிச்சதை வைத்து நம்ம வந்து அதை திருப்பி வாங்கி கொள்ளலாம். இதுதான் வந்து பேட்டன்ட் ஆக்டோடைய 1917 ஒரு குறிக்கோள். ஒரு அறிவு சம்பந்தமாக ஒரு இன்வென்ஷனை கொண்டு வரும் பொழுது அந்த இன்வென்ஷனை பாதுகாப்பதற்கு ஒரு அத்தாரிட்டியில் பதிவு செய்ய வேண்டும். அது இந்தியன் லெவலில் வந்து பதிவு செய்கிறது ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸில் பதிவு செய்கிறது ஒரு விதமான ஒரு இது இருக்குது. இதில் முக்கியமாக அடிக்கடி ஒரு கேள்விகள் வந்து எழும்பும். அந்த கேள்வியும் என்ன பதில், அதுக்குண்டான பதில் என்ன என்பதை நம்ம வந்து இப்பொழுது பார்க்கலாம். அதாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்கு காப்புரிமை பெற முடியும், எதற்கு காப்புரிமை பெற முடியாது அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அடிக்கடி எல்லார் மனசுலையும் வந்து எழும். அதாவது இந்தியாவில் வந்து ஒரு கண்டுபிடிப்பு என்பது ஒரு புதிய தயாரிப்பு அல்லது செயல்முறையாக இருக்க வேண்டும். அது ஒரு கண்டுபிடிப்பு நடவடிக்கையை உள்ளடக்கியதாகவும் காப்புரிமை பெற தொழில்துறை பயன்பாட்டிற்கு தகுதியானதாகவும் இருக்க வேண்டும். காப்புரிமை சட்டம் 1970 பிரிவு 3 மற்றும் 4 கீழ் காப்புரிமை பெறாத கண்டுபிடிப்புகளை பட்டியலிடுகிறது. அதாவது காப்புரிமை பெறாத இதை பட்டியலிடுகிறதுனா, இதற்கு முன்பாக அதே போன்று ஒரு காப்புரிமை இல்லை என்றால் அதை வந்து புது இன்வென்ஷன் வந்து நம்ம வந்து பட்டியலிடப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அவற்றில் பின்வருவன அடங்குவது: அற்பமான கண்டுபிடிப்புகள் அல்லது இயற்கை சட்டங்களுக்கு முரணானவை, பொது ஒழுங்கு அல்லது ஒழுக்கத்திற்கு முரணான கண்டுபிடிப்புகளை ஒரு அறிவியல் கொள்கை அல்லது சுருக்க கோட்பாட்டு கண்டுபிடிப்பு போன்றவற்றை தவிர்க்கப்படுகிறது. இதுதான் வந்து முதல் கேள்விக்கு உண்டான பதில். ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் காப்புரிமை பெற எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு காலங்கள் எடுக்கும் அப்படிங்கிறதான் ஒரு கேள்வியாக வந்து இருக்கும். இந்தியாவில் காப்புரிமை பெறும் செயல்முறை பொதுவாக தாக்கல் செய்யப்பட்ட தேதியிலிருந்து, அதாவது அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ண தேதியிலிருந்து காப்புரிமை பெறுவதற்கு இந்த இன்வென்ஷனை நாங்கள் வந்து பெற்றிருக்கிறோம் என்று அதற்குண்டான ப்ரொசீஜர்ஸை கம்ப்ளை பண்ணி நீங்கள் அந்த அத்தாரிட்டியில் தாக்கல் செய்த தேதியிலிருந்து 3 முதல் 5 ஆண்டுகள் வரை ஆக வாய்ப்பு இருக்கிறது. இது கண்டுபிடிப்பின் சிக்கலான தன்மை மற்றும் இந்திய காப்புரிமை அலுவலகத்தின் நிலுவையில் உள்ள தொகை போன்ற பல்வேறு காரணங்களை பொறுத்தது. அதாவது நீங்கள் எப்படிப்பட்ட இன்வென்ஷன் கொண்டு வந்திருக்கீங்க, அதை வந்து அவங்களுடைய ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அப்புறம் எவ்வளோ வால்யூம் வந்து இன்னும் அடுத்த பேட்டர்ன்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் இருக்குது, அதை வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதை வந்து வரிசையாக தான் வரும். அதனால் வந்து 3 முதல் 5 ஆண்டு காலம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கிறாங்க. 2 ஆண்டு காலத்திலையும் வந்து காப்புரிமை பெறுவதற்கு உண்டான வாய்ப்பும் இருக்கிறது. கேள்வி 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் காப்புரிமை தாக்கல் செய்வதற்காக செலவு என்ன ஆகும் அப்படிங்கிறது. இது நம்ம பேசிக்கான ஒரு கேள்வியை மட்டும் நம்ம பார்த்துட்ருக்கோம். தனிநபர்கள் மற்றும் தனிநபர்னா இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டியில் போய் வந்து பேட்டன்ட் ஆக்டில் வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸில் போய் நம்ம வந்து இன்வென்ஷனை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது. தனிநபர் மற்றும் சிறு நிறுவனங்கள் தாக்கல் கட்டணம் வந்து 1600 ரூபாயிலிருந்து தொடங்குகிறது என்பதுதான் உண்மை. மற்றவர்களுக்கு வந்து தாக்கல் கட்டணம் 8000 தொடங்குகிறது. தேர்வு கட்டணம் மற்றும் பிற கட்டணங்கள் கூடுதலாக ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது கம்பெனிஸ்லாம் இருக்குது, கம்பெனிஸு அதே மாதிரி ஃபேர்ம்ஸு பார்ட்னர்ஷிப்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து 8000 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும். ஆரம்ப விலை வந்து அந்த அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணி ஃபீயோட, அது கவர்மெண்ட் ஃபீயோட ஆரம்ப விலை வந்து 8000 ரூபா இருக்கும். அது உங்களுடைய கண்டுபிடிப்பினுடைய வால்யூமை பொறுத்து வந்து மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கேள்வி 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, காப்புரிமை மீறல் எவ்வாறு கையாளப்படுகிறது. அதாவது ஒரு காப்புரிமை ஒரு புதுமையான ஒரு இன்வென்ஷன், அதாவது ஒரு புதுமையான அறிவுசார் சொத்துக்கு பெற்ற பின்பாடு அதை வந்து ஒருத்தர் அதை மீறுவதனால் அதை எப்படி கையாள்வது. இந்தியாவில் காப்புரிமை மீறல் ஒரு சிவில் குற்றமாகும். காப்புரிமைதாரர் தடை உத்தரவுகள், சேதங்கள் அல்லது லாப கணக்குகள் போன்ற தீர்வுகளை கோரி பொருத்தமான நீதிமன்றத்தில் மீறலுக்கான வழக்கு தொடர்ந்து
அதை என்ன லாப நோக்கம் அவர்கள் அடைந்தார்களோ அதை பெறுவதும், அதை பிற்பாடு அவருடைய அறிவுசார் சொத்தை பயன்படுத்தக்கூடாது என்று உத்தரவு பெறுவதும் முடியும். கேள்வி 5 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் மென்பொருளுக்கு காப்புரிமை பெற முடியுமா அப்படிங்கிறது. சாஃப்ட்வேருக்கு காப்புரிமை பெற முடியுமா? காப்புரிமை சட்டத்தில் பிரிவு 3 உட்பிரிவு கே இன் கீழ் கணினி நிரல்கள் காப்புரிமை பெற முடியாது. இருப்பினும் ஒரு மென்பொருள் கண்டுபிடிப்பு ஒரு தொழில்நுட்ப பயன்பாட்டை நிரூபித்தால் அல்லது வன்பொருளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டால் அது காப்புரிமை பெறக்கூடியதாக கருதப்படலாம் அப்படின்னு சொல்லி இதை பதில் நம்ம கொடுக்குறோம். நம்ம இப்போ முக்கியமான அடிப்படையான கேள்வி பதில்கள் காப்புரிமை சட்டம் 1970 பார்த்துருக்கோம். இதில் அடிஷ்னலாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னென்னா, ஒரு காப்புரிமை எத்தனை ஆண்டு காலம் நிலைத்து நிற்கும், அதை பதிவு செய்ததற்கு பின்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையை அறிவு சார்ந்த ஒரு புதுமையை கண்டுபிடித்து அதை டிசைனை பேட்டன்ட்டை ரிஜிஸ்டர் செய்த பிற்பாடு ரிஜிஸ்டர் செய்ததிலிருந்து 20 ஆண்டு காலம் வரை யார் பெயரில் தனிநபர்கள் அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அல்லது ஒரு கம்பெனி பெயரில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த பதிவு செய்யப்பட்ட நபருக்கு மட்டுமே அதிலிருந்து கிடைக்கும் வருமானம் அந்த டிசைனை பயன்படுத்தி ஒரு மிஷின்ஸ் அல்லது ஒரு ட்ரோன் வச்சுக்கலாமே. ட்ரோன் டிசைன் பல டிசைன்கள் இருக்கும், அதில் உள்ள செயல்பாடுகள் வித்தியாசமாக இதாக இருக்கலாம். அதை அவர்கள்தான் அதை செய்ய முடியுமே தவிர அதை காப்பி பண்ணி அதே போல் ஒரு போலியான ஒன்றை செய்தால் அப்பொழுதுதான் காப்புரிமை மீறல் வந்துவிடும். அதாவது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம், அந்த பேட்டண்ட்டை காப்புரிமையை அறிவுசார் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா பேட்டண்ட்டாக 20 வருஷம் வரைக்கும் அது உங்களுடைய அறிவுசார் சொத்து அப்படிங்கிறது தான் இந்த பேட்டன்ட் ஆக்ட் 1970 சொல்கிறாங்க. இதில் பல வகையான இது பண்ணலாம். அதாவது சொன்ன மாதிரி ஃபோன்ஸு, அதாவது எலக்ட்ரானிக் மிஷின்ஸு, நம்ம மெக்கானிக்கல் மிஷின்ஸு, அதுக்கப்புறம் டிசைன்ஸு, ராக்கெட்ஸ், இதும்போது எந்த விதமான ஒரு இன்வென்ஷன் ஒரு மிஷின்ஸ் எது மாதிரியாக இருந்தாலும் அதை நீங்கள் பதிவு செய்யலாம். மற்றும் ஒரு புதுவிதமான தாவரங்களை 2 தாவரங்களை இணைத்து ஒரு புதுவான தாவரங்கள் ஒன்று செய்யப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. அப்படி என்றாலும் சரி, ஒரு கலவை, அதாவது ஒரு கலவையை கொண்டு ஒரு புது இன்வென்ஷன் பண்ணாலும் அதையும் நீங்கள் அறிவுசார் சொத்தாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸில் போய் அத்தாரிட்டியில் அதனுடைய ப்ரொசீஜர்ஸை நீங்கள் கடைபிடித்து அதை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம விளக்கியிருக்கோம். நம்ம இன்றைக்கி பேட்டன்ட் ஆக்ட் 1970 நம்ம சுருக்கமாக நம்ம பார்த்துருக்கோம். முக்கியமான விஷயங்கள், கேள்வி பதில்கள் எல்லாமே நம்ம இதில் காணொலியில் பதிவு செஞ்சுருக்கோம். நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு பாப்பப் ஆகும் நம்மளுடைய வீடியோஸ்லாம். நீங்கள் சட்டங்களை தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.